ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே க்ரன்ச்சியாக, இதில் வந்து நான் 3 லேயர்ஸ் ஆஃப் கோட்டிங் கொடுத்துருக்கேன். அதனால் இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அண்ட் அந்த ஸ்வீட் கார்னோட ஃப்ளேவர் வந்து இந்த கட்லெட் ஃபுல்லாக இறங்கி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கட்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கார்னை நல்லா வேக வச்சுருக்கேன். கார்னை வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதனால உப்போட ஃப்ளேவர் வந்து கார்னுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து இதையே 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு பார்ட்டை மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் சூப் செஞ்சுருந்தோம். அதுலேயும் வந்து இதே மாதிரி மிக்சியில் போட்டு தான் அரைச்சோம். ஆனால் அது வந்து ரொம்ப க்ரீமியாக அரைச்சிட்டோம். ஆனால் இதில் நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப திப்பியாக அரைங்க. அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் சாப்பிடும் போது அந்த ஒரு கார்னோட ஃப்ளேவர் வந்து உள்ளேயும் இறங்கியிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அரைச்சதுக்கப்புறம். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்லெட்டுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரஸ்க்கு கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லை நீங்கள் சாஃப்டான ப்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்ன் வேக வைக்குவோம் இல்லையா, அது கூடயே வந்து நான் ஒரு 2 பொட்டேட்டோஸை வந்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டேன். ஸோ அதிலே நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால பொட்டேட்டோக்குள்ளே உப்பு நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பொட்டேட்டோஸை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெங்காயம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்னை 2ஆக பிரித்து ஒரு பார்ட்டை வந்து நல்லா அரைச்சிட்டோம். இன்னொரு பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் நம்மளோட கட்லெட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொரன்னு, அந்த கார்னையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு கார்ன் சேர்த்தோமோ அதே அளவு பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் உப்பு வந்து தேவையான அளவு. பிரெட் க்ரம்ஸ் வந்து நமக்கு கோட் பண்ணுறதுக்கும் வேணும், உள்ளே போடுறதுக்கும் வேணும். அப்போ தான் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் இதை உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி ஓவல் ஷேப்பில் நான் உருட்டி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு நான் ஒரு பீட்டன் எக் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு மைதாவில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால். இப்போ இந்த எக்கு கூட நான் ஒரு 3 பிஞ்ச் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடயே வந்து ஒரு பிஞ்ச் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடயே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து மைதா அண்ட் வாட்டர் மிக்சர் பண்ணாலுமே இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை வந்து நல்லா எக்கில் கோட் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு திருப்பி அதை எடுத்து எக்கில் கோட் பண்ணிவிட்டு திருப்பி அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுக்கறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு க்ரன்ச் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ப்ரெட்டு நார்மல் ப்ரெட்டு வாங்கியிருக்கோம்ல சாஃப்டாக, அதே வந்து நீங்கள் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரன்ச் வராது. ஸோ ஒரு தடவை டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி கடாயில் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க.
நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொட்டேட்டோஸு கார்ன் எல்லாமே ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறதுனால இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம 2 கோட்டிங் 3 கோட்டிங் 4 கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி அப்படி கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். அண்ட் நம்மளோட கார்னை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த கட்லெட் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்னை முழுசாகவும் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, சூப்பரான ஒரு சைட் டிஷ் இதுக்கு. அண்ட் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க, செக் அவுட் பண்ணல அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறையா பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.